வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். ஸோ 2 நாட்களாக சமூக ஊடகங்களில் டாக்டர் ஷர்மிளா அவர்களுடைய ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் சம்பந்தமாக தளபதி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருந்தார். அந்த வாழ்த்து செய்தி கூடவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்மலாம் திமுகவை தேர்ந்தெடுத்தோம், நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நம்பி தேர்ந்தெடுத்தோம், ஆனால் அவங்க வாக்கு தவறிட்டாங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2026 ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும், திமுகவை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய ஒரு ஊதுகுழலாக சமூக ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிளா அவர்கள் தளபதி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஒரு சில விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு நாம் இந்த வீடியோவில் தெளிவான பதில் கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற ஒரு சமூக மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற ஒரு அரங்கு கூட்டம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் மத நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதை விளக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஒரு நாள் போய் யூபிலியோ பீகார்லயோ தங்கிட்டு வாங்க. இல்ல தைரியம் இருந்தா உங்கள் மகளை அனுப்புவீங்க ஒரு நாளைக்கு யூபிலியோ பீகார்லயோ தனியா தங்கிட்டு வரதுக்கு. அப்ப தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு. டாக்டர் ஷர்மிளா அவர்கள் பேசிய பேச்சு, அவங்க இதில் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடுமையாக பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பர்சனலா சில விஷயங்களை நான் பேச வேண்டி வரும் அப்படிங்கிறது மாதிரி பேசுறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகரிக அரசியல் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய தொண்டர்கள் சமூக ஊடகங்கள்ல ஆபாசமாக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சினிமாவில் நடிக்கும் போது எந்த அளவுக்கு மோசமா நடிச்சீங்க, உங்களுடைய படங்கள்ல பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு தான் பதில் கொடுக்க இருக்கிறோம். ஸோ இந்த சமூக ஊடகங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் போய் விமர்சனத்திற்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சில தவறான விஷயங்களை பேசுறத நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மாற்று கருத்தே இல்லை. அதிலும் குறிப்பாக டாக்டர் ஷர்மிளா அவர்களை பொறுத்தவரையிலும் நாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தவராக இருந்தா கூட அந்த பெரியாருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சமூக நீதி பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு எதிராக மிக கடுமையாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் ஷர்மிளா அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம உங்க மேல அளவு கிடந்த மரியாதை வச்சிருக்கிறோம். கட்சி கடந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தா கூட அந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நாங்க ரொம்ப ஆதரவாக இருக்கிறோம், உங்களுடைய கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்கள் அரசியல் ரீதியாக பேசின இந்த பேச்சுகள், தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதி அவர்கள் நீங்க பேசின பேச்சுகள் மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம சமூகத்தின் மீதான பார்வை அரசியல் கடந்து அக்கறை இல்லாத ஒரு பார்வையாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதா நேற்றைக்கு நீங்க பேசின விஷயமும், நீங்க பேசி இருக்கக்கூடிய இன்டர்வியூலையும், அதே மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்க பேசின விஷயங்களும் தெளிவுபடுத்தும். ஸோ உங்களுடைய பல வீடியோக்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க இந்த தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு, நீங்க கொடுத்த இந்த பேச்சுக்கு பிறகு பல வீடியோக்களை, உங்களுடைய பழைய வீடியோக்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதமாக, நான் ரொம்ப எல்லாம் போகல, திமுக ஆட்சி 2021 பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்படியெல்லாம் நான் போகல, கடந்த 3 மாதமாக உங்களுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், எக்ஸ் தளமாகட்டும், இதெல்லாம் பார்க்கிறேன். இந்த பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் டெய்லி நடக்கக்கூடிய கொடுமைகள் பத்தி எதையுமே நீங்க பேசல. நீங்கள் திமுகவை கடந்து, உங்களுடைய கட்சி கடந்து, உங்களுடைய அரசியல் கடந்து சமூகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு பெண், இந்த சமூக தீமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நீங்க. இந்த சமூகத்துல நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சம்பந்தமாக மிக கடுமையாக நீங்க பயணிக்கவே இல்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் உங்களை பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லுவீங்க? நீங்க பத்திரிகைகள் படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. நீங்க தினம் நியூஸ் சேனல்ல பாக்குறீங்களா, இல்ல வெறும் சன் டிவி, கலைஞர் டிவி, முரசொலி மட்டும் படிக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, தினம் தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகை எடுத்துட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு செய்தியாவது வருது. ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், கூட்டு பலாத்காரம், அடித்து கொலை செய்யப்பட்டது, கணவனால் பெண்கள் கொலை செய்யப்படுகிறது, இப்படின்னு சொல்லி தினம் பத்திரிகையில ஒரு செய்தி. அதுல மிக கடுமையாக மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட செய்திகள் இருக்கிறது. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை ஆகட்டும்,
ராமநாதபுரத்துல ஆட்டோல வந்த ஒரு பெண் ஆட்டோ டிரைவரை தாக்கி அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கற்பழிச்ச சம்பவம் ஆகட்டும், வீட்டுல குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண், விருதுநகர் மாவட்டம் நினைக்கிறேன், குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை 2 பேர் போய் அந்த ஊரை சேர்ந்த 2 பேர் போய் பயமுறுத்தி அவங்கள அடிச்சு 2 நாட்களாக கற்பழிச்சிருக்கிறான். சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இன்ஸ்டாகிராம்ல பழகிய ஒரு மாணவி அழைச்சிட்டு வந்து 7 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறான். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்கிறான். இப்படின்னு தினம் செய்திகளை வந்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எந்த அடிப்படையில பெண்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க? நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, என்ன அப்படின்னா இந்திய அளவுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. மேக்சிமம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணா குற்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் சொல்லி குறைந்தபட்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எஃப்ஐஆர் போடாம தடுத்து நிறுத்தி அதுக்கு பிறகு பெரிய பூதாகரமாக வரும்போதுதான் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. பள்ளிகள்ல மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கல்லூரிகள்ல மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு, நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் பாலியல் தொல்லை கொடுத்ததெல்லாம் பேசியிருக்கீங்க, பாஜக காரன் பாலியல் தொல்லை கொடுத்ததெல்லாம் பேசியிருக்கீங்க, திமுக காரன் பாலியல் தொல்லை கொடுத்த விஷயங்களை பத்தி பேசுனது கிடையாது. அதே மாதிரி பொதுவாக பாலியல் சம்பந்தமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க பேசுறது இல்லை. அப்ப அரசியலை கடந்து ஒரு பெண்ணியவாதியாக நீங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு தமிழ்நாடு ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். சரி, நீங்க ஒரு விஷயம் பேசும்போது சொல்றீங்க, நீங்க உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய மகளையோ உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ அனுப்புங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு சேஃப்டி அப்படின்னு. அங்க கற்பழிப்புண்ட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது, காட்டு மிராண்டித்தனமா நடந்து கொள்கிறார்கள், மாற்று கருத்து இல்ல. அதுக்கு சற்றும் சளைக்காமல் தமிழ்நாடும் மாறிக்கிட்டு வருது அப்படிங்கறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க சொன்னீங்களே, நீங்க உத்தரப்பிரதேசத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே பெண்கள், இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்டாலே ஒரு பெண், அந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசத்துல இருக்குதா? கோயம்புத்தூர்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலே கோயம்புத்தூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்குதா? பீகார்ல இருக்குதா? விருதுநகர்ல பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை வீடியோ பலாத்காரம் செஞ்சிருக்காங்களே, அது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்குதா? பீகார்ல இருக்குதா? மணிப்பூர்ல இருக்குதா? அதுவும் தமிழ்நாட்டுல இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி, மணிப்பூரை மாதிரி, பீகார மாதிரி தமிழ்நாடும் வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல சேஃப்டி, ஏன்னா ஏற்கனவே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு சேஃப்டியா தான் இருக்கு. ஆனா இந்த பாதுகாப்பு பத்தாது, இந்த பாதுகாப்பு பத்தாது. இங்க பாதுகாப்புல குளறுபடிகள் இருக்கு, பிரச்சனை இருக்கிறது, தவறு செய்யக்கூடியவர்கள் தப்பிக்கிறார்கள் சட்டத்தினுடைய பார்வையிலிருந்து. அதன் காரணமாக தான் மீண்டும் மீண்டும் இந்த தவறுகள் நடக்குது. எனவே அரசு ஒரு கடுமையான ஆக்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் எதிர்கட்சிகள், அதுலயும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் போன்றவர்கள் திமுகவை குற்றம் சாட்டுறாங்க. இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணிருந்தேன், திரும்பவும் பதிவு பண்றேன். ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த கணவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து காலையிலையும் சாயங்காலம் குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கலாம். இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த கணவன் என்ன பண்றான்னா நைட்டு மட்டும் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறான். இப்போ டாக்டர் ஷர்மிளாட்ட பஞ்சாயத்து வருது. இப்ப ஷர்மிளா என்ன சொல்றாங்க, அந்த 2வது ஒரு குடும்பம் சொன்னேன் இல்லையா, இரவு மட்டும் தண்ணியை போட்டுட்டு வந்து அடிப்பான்ட்டு, அந்த பெண் வந்து ஷர்மிளா அவர்களிடம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, என்னுடைய கணவர் தினமும் வந்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அங்க பாருமா, அவனுடைய கணவன் நைட்டும் பகலும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், ஆனா உன் கணவன் ராத்திரி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், அதனால நீ பெட்டர் லைஃப்ல வாழ்ற அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த விஷயம். உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அவர்கள் வந்து மிகவும் மோசமான மனநிலையில் இருக்கிறார்கள். படிப்பறிவு கம்மி, சமூக ரீதியாக பண்பாடு ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது. இது ஒரு முற்போக்கு மாநிலம், பெரியார் மண், காமராஜர் வாழ்ந்த மண். இங்க படிப்பறிவு அதிகம், பெண்களை மதிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் ஏன் இங்க அதிகமாக பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்களும் குற்றங்களும் நடக்குது? அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கணும். இப்ப நீங்க சொல்லலாம், அரசு என்னங்க பண்ணும்? இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, அதை வந்து காவல்துறை கைது செய்து அரசு என்ன பண்ணும்? ஒவ்வொரு வீட்டிற்கும் முதல்வர் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா கேட்கக்கூடிய நீங்கள், கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஏன் நீங்க அதை பத்தி பேசுனீங்க? அப்போ நீங்க பேசுனீங்களா? அப்ப அது அரசியல்னு தெரியுதா? அப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டும் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் சொல்றதும், அல்லது மற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இல்ல இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, முதல்வர் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதும் எந்த வகையில நியாயம்?
அதான் நம்ம கேட்கிறோம். தமிழ்நாட்டுல ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டா அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த அரசு அதை செய்வதற்கு தவறுகிறது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. ரெண்டாவது, நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சினிமாவில் வந்து அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு. இதெல்லாம் சினிமாவில் வரும்போது நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு கேட்கிறேன். நீங்க கடந்த 20-25 வருஷமா சமூக ஊடகங்கள்ல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இதெல்லாம் சினிமாவில் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இன்னும் உங்களை பத்தி பர்சனலா நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. தளபதியை பத்தி நாம பர்சனலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களை பத்தி பேசும்போது இப்போதைக்கு ஒரு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் வந்து இப்போ பேசுறதுக்கு வரல. அது நமக்கு தேவையும் கிடையாது. ஒரு பெண் சமூக களத்துல பயணிக்கிறாள் அப்படின்னு சொன்னா அவருடைய கடந்த காலங்களை வந்து நாம எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர்களும் அந்த மாதிரி வீடியோக்களை பரப்புறீங்க, அவங்களை அந்த மாதிரி பேசுறீங்க. அது தப்பு. அதை நம்ம கூடாது, செய்யக்கூடாது. பெண் அப்படின்னு சொன்னா எல்லா பெண்ணும் நமக்கு பெண்ணு தான். ஷர்மிளாவும் பெண்ணு தான், நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்களும் பெண்ணு தான். எல்லாருடைய மானத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை பார்த்து என்னதான் அவங்க மாற்று கருத்துக்களை வைத்தாலும், நம்மளை என்னதான் விமர்சனத்துக்கு உட்படுத்தினாலும், ஏன் நம்மளை அவங்க அசிங்கமாவே திட்டினா கூட நாம வந்து அப்படிப்பட்ட கருத்துக்களை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணணும். அதுல பெண் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுக்கு கூடுதல் மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தா நம்ம பேசணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் ரீதியாக வரக்கூடிய கருத்துக்களை அரசியல் ரீதியாகவே நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்களுக்கு கோரிக்கையாகவே வைத்துக் கொள்கிறேன். ஷர்மிளா அவர்கள், டாக்டர் ஷர்மிளா அவர்கள், நீங்க ஒரு பெண்ணியவாதியாக இருக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கு சொம்பு தூக்காம, திமுகவுக்கு அடிவட்டியாக இருக்காமல் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை நீங்க பேசுங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பேசினா இன்னும் கொஞ்சம் கூட அரசு வந்து கூடுதல் முயற்சிகளை எடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான முயற்சியில இறங்குவாங்க. சோ அதான் நம்மளுடைய நோக்கம். இதை அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறேன். நீங்க உத்தரப்பிரதேசம் போங்க, மத்திய பிரதேசம் போறங்கன்னு சொல்றீங்க இல்லையா? சோ இந்த பாதிக்கப்பட்ட பெண் இதே மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுடைய வீடுகள்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது, பீகாரை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை கடந்து போவீங்களா? இல்ல அதற்கு எதிராக சத்தமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசை வலியுறுத்தியவர்களா? இதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு டாக்டர் ஷர்மிளா அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஷர்மிளா அவர்களுக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பெண் பாதுகாப்பு அது இதெல்லாம் பேசுறீங்க இல்லையா? உங்களுடைய திமுக, நீங்க ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மேடையில நேற்றைக்கு SV சேகரை கூப்பிட்டு அவரை பரிவட்டம் கட்டி அவருக்கு மரியாதை செய்யறாங்க. அந்த போட்டோவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. யார? SV சேகரையும் அதே மாதிரி அந்த பைல்வான் ரங்கநாதனையும் சேர்த்து 2 பேரையும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. 2 பேரையும் காவல்துறை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் SV சேகரை கைது செய்யணும்னா, SV சேகர் பெண்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் உங்களுக்கு தெரியும். பெண் ஊடகவியலாளர்களை பற்றி தவறாக பேசினா அதன் காரணமாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு உள்ளானார். அவரு இப்ப பிஜேபி இருந்து வெளியே வந்து திமுகவை புகழ்ந்து பேசின உடனே திமுக மேடை கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அவரை ஒரு புனிதராக்கக்கூடிய வேலையை செய்யுது. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதிக்கு தனியாக வீடியோ போட்ட நீங்க உண்மையிலே பெண்கள் மேல அக்கறை இருந்தா, உண்மையிலே சமூக நீதி மேல அக்கறை இருந்தா, உண்மையிலே நீங்க பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க உடனடியாக ஒரு வீடியோ திமுகவை கண்டிச்சு SV சேகருக்கு எதிராக ஒரு வீடியோவை நீங்க போடுவணும். போட்டா உங்களை நாங்க ஏற்கனவே உங்களை சமூக போராளி அப்படிங்கிற அந்தஸ்துல தான் வச்சிருக்கிறோம். நீங்க SV சேகருக்கு இந்த மாலையும் மரியாதையும் கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அவரை வந்து கௌரவப்படுத்தினத கண்டிச்சு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை மேற்கொண்டு நாங்க போராளி அப்படின்னு நினைப்போம். இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை வந்து 200 ரூபா ஊப்பின்னு தான் நாங்க நினைப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, நேற்றைய தினம் திருமாவளவர்கள் ஒரு மீட்டிங்ல அவர் மத நல்லிணக்க மாநாட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மதுரையில வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கல. மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய அரசுல திமுகவினுடைய ஆட்சியில மத நல்லிணக்க பேரணி அனுமதி கொடுக்காதது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறத மாதிரி பேசியிருந்தாங்க. அதை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த 3 மாதமாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் மலை, அதே மாதிரி கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது. திருப்பரங்குன்ற மலையில வந்து முருகர் கோவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு தர்கா, சிக்கந்தர் தர்கான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது. ஸோ இந்த இதுல வந்து சிக்கந்தர் தர்கால வந்து நான்வெஜ், அதாவது
ஆடு கோழிகளை அறுத்து பலியிட்டு பிரியாணி போடுவாங்க, நேர்ச்சை வைப்பாங்க. இதை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவ கும்பல் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி அதை மையப்படுத்தி அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரும் சரி, அந்த மாவட்டத்தினுடைய வட்டாட்சியரும் சரி, அதுல அங்க வந்து முஸ்லிம்களுக்கான அனுமதியை, அந்த சாப்பாடு போடுறத அந்த அனுமதியை மறுத்த காரணத்தினால அது ஒரு பிரச்சனையாகி முஸ்லிம்களுடைய தரப்புல இருந்து ஒரு போராட்டம் வந்து, அதுக்கப்புறம் இந்துத்துவ சக்திகள் ஹெச் ராஜா, அண்ணாமலை மாதிரியானவங்க அந்த பிரச்சனையை மத பிரச்சனையாக மாத்தி ஹெச் ராஜா தலைமையில மிகப்பெரிய அளவுல ஒரு மதவெறி கும்பல்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று மதுரையே ஸ்தம்பிச்சு, மதுரையே வந்து ஒரு கபலீகரமான சூழல்ல, ஒரு மத நல்லிணக்கத்திற்கு பேர் போன மதுரை மத வெறுப்புகளுக்கு உட்பட்டு இருந்த சூழலை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நேரத்திலே பல்வேறு நபர்கள் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்க மத நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்தணும், இங்க இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறோம். வெளியே இருந்து வந்த இந்த இந்துத்துவ கும்பல் தான் அங்க திட்டமிட்டே வந்து இந்த மத சாயத்தை பூசுறாங்க, மத வெறிய தூண்டுறாங்க. அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இங்க வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களையும் சேர்த்து ஒரு பேரணியை நடத்தி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தாங்க, திட்டமிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அவர்கள் நேற்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். அப்ப அதற்கு ஒரு பேரணி கேட்கும் போது தமிழக அரசாங்கம் மறுத்து இருக்கிறது. அப்ப மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறோம், மதங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துறோம் சொல்லக்கூடிய திமுக ஏன் அந்த பேரணிக்கு அனுமதி மறுத்தது அப்படின்னு சொன்னா, இந்த மத பிரச்சனையை அங்க கிளப்பி விட்டதே திமுக தான். இந்த மத பிரச்சனைய, இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனையை அங்க கிளப்பி விட்டு அதுல வந்து அரசியல் ஆதாயம் தேட நினைத்தது ரெண்டு கட்சி, ஒன்னு பிஜேபி, ஒன்னு திமுக. பிஜேபிக்கு அங்க இந்துத்துவ ஓட்டுகளை கன்சாலிடேட்டடா எடுக்கணும், வெறுப்பை தூண்டி ஒரு மதத்தினுடைய மக்களை இந்துத்துவ அரசியல் பால் கொண்டு வந்து அவர்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படின்னா இங்க பாஜகவை தூண்டி விட்டு அதன் மூலமாக அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பள்ளிவாசல்கள் உங்களுக்கு பறி போயிரும், பாபர் மசூதியை நீங்க இழந்தது மாதிரியே சிக்கந்தர் மலை இழந்துருவீங்க, மற்ற பள்ளிவாசல்களை நீங்க இழந்துருவீங்க, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், அதனால எங்களுக்கே நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்கு அரசியலை செய்வதற்காக திட்டமிட்டு திமுகவால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை தான் அந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே வந்து அந்த வட்டாட்சியரும் அந்த மாவட்ட கலெக்டரும் அவர்கள் போட்ட உத்தரவு தான். எந்த விதமான ஆய்வும் செய்யாமல் தான் தோண்டித்தனமாக அவர்கள் எடுத்த அந்த முடிவு தான் இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் மாற்றி அனைவரும் ஒன்னா இருக்கணும், சமூக ஒற்றுமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய கட்சிகள், அமைப்புகள், சமூக இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத நல்லிணக்க பேரணியை நடத்துறதுக்கு முன் வரும்போது திமுக அதை தடுக்குது அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் ஏற்படுவதில் அக்கறை இல்லை, அதை விரும்பல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையையும் பதிவு செய்திருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.